ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. புதுச்சேரி மதக்கடிப்பட்டு பகுதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்து சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் வாகனங்களை இயக்கி வருகின்றனர். கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். தென்னிந்திய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தில் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அதே போல காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக புதுச்சேரியில் நகர பகுதி மற்றும் கிராம பகுதிகளில் லேசான மழை அவ்வப்போது விட்டு விட்டு பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் வெயில் அடித்து வந்த நிலையில புதுச்சேரி நகர பகுதியில எந்த ஒரு மழை இல்லாததன் காரணமாக புதுச்சேரி கிராம பகுதிகளில் தற்பொழுது மழை தொடங்கியிருக்கிறது. மதகடிப்பட்டி பகுதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக அதிக காற்றுடன் கனமழையானது பெய்ததன் காரணமாக அந்த பகுதியில் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அதிக மழை பெய்ததன் காரணமாக சாலைகளில் நீர் சூழ்ந்ததால் வெள்ளம் போல் சூழ்ந்துள்ளிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பேருந்துகள் அங்கு இயக்குவது கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடை வீதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் கடைகளில் தண்ணீர் உள்ளே புகுந்து பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.